வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் உதயநிதியை வீடு புகுந்து தூக்கிய அமலாக்கத்துறை. ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். என்ன காரணத்திற்காக அமைச்சராக இருக்கும் உதயநிதியை வீடு புகுந்து தூக்கியிருக்காங்க அமலாக்கத்துறை? அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார்? இல்லை இது உண்மை தகவலா, இல்லை வதந்திகளா? ஸோ அதை பற்றின தகவல் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலையுமே இந்த ஒரு வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சி தகவல்னு கூட சொல்லலாம், ஒரு சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடந்த 2-3 மாதங்களாகவே திமுகவிற்கு ஒரு பாதகமான, அதாவது ஒரு சோகமான ஆட்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு அமைச்சர்களாக வந்து இப்போ அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. கைதும் ஆகி புழல் சிறையிலும் அடைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை வீடு புகுந்து தூக்கிய அமலாக்கத்துறை. இதனால் முதல்வர் ஸ்டாலின் வந்து பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்ன்றது இது வந்து நியூஸு. இது வந்து உண்மை நிலவரமா, இல்லை வந்து வதந்திகள் நிலவரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது 100% பார்த்தீங்கன்னாக்கா வதந்திகள் மட்டுமே. ஏன்னா வந்து உதயநிதி அவர்கள் வந்து இது வரைக்கும் எந்த விதமான சர்ச்சைகளும் சிக்கினதாக இல்லை. ஸோ உதயநிதியை வீடு புகுந்து தூக்க அமலாக்கத்துறைக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் குறைவு தான். இருந்தும் அவரை தூக்குவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. ஏன்னா வந்து பல மோசடிகள் செஞ்சுருக்காருன்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அமலாக்கத்துறை. சரியான ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே, சரியான திட்டங்கள் இருந்தால் மட்டுமே உதயநிதியை நெருங்க முடியும் என்றுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலினும் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அமைச்சர்கள் வந்து அமலாக்கத்துறையிடம் வந்து சிக்குவார்கள் என்று அமலாக்கத்துறை எதிர்பார்க்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு 200 நாட்களை கடந்து வரும் செந்தில் பாலாஜி அவர்கள் வாக்குமூலம் கொடுத்ததாக சற்று முன்பு அமலாக்கத்துறை நமக்கு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குமூலத்தில் எந்தெந்த திமுக அமைச்சர்கள், பெரும்புள்ளிகள், முக்கிய புள்ளிகள் எல்லாமே கைது செய்யப்படுவார்கள் என்று நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அதில் வந்து சிக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பெரும் அவதிக்குள்ளப்படுவார்கள் என்றும் அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற ஆட்சியிலே திமுக ஆட்சி பிடிப்பது என்பது கவலைக்கிடம்தான். அவர் வந்து சேலம் மாநாட்டத்தில் நடந்திருக்கும் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே நடக்கலை. பேரதிர்ச்சியில் தான். தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.